நான் தொழில் குரு. இன்னைக்கு தேதி 17/4/2025. இது NNN கனெக்ட் அப்படிங்கிற ஃபோரத்தினுடைய முழுமையான விரிவாக்கம் மேற்கொண்டு எல்லாமே நான் சொல்ல போகிறேன். NNN கனெக்ட் வேர்ல்ட் அப்படின்னா நெட்வொர்க், நர்ச்சர், நேவிகேட். நெட்வொர்க்கிங், நர்ச்சரிங், நேவிகேட்டிங் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் ஆனது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது மிகவும் சுவாரஸ்யமான தகவல். அந்த தகவலை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். NNN கனெக்ட் வேர்ல்டு அப்படிங்கிறது தொடங்கப்பட்ட முதல் நாள்ல இருந்து அதுக்கும் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரு, இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அதற்குண்டான ஒரு செயலி, அதற்குண்டான ஆன்லைன் போர்ட்டல், அதற்குண்டான ஒரு லோகோ முதற்கொண்டு எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு, ஏற்கனவே சந்தையில் இருக்கக்கூடிய பயன்பாடுகள் என்னென்ன மாதிரியான சிரமங்கள் எல்லாத்தையும் ஒரு தொழில் முனைவோர் வந்து சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு இந்த விஷயத்தை நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தொழில் முனைவோர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன மாதிரியான சிரமங்களை கையாளுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, பொருளாதார ரீதியாக, அதே போல் அவங்க வீட்டுக்குள்ளார சப்போர்ட் அப்படிங்கிற சிஸ்டம், சப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து இருக்காது. அது போல் தொழிலில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், முதல் நான் சொன்ன மாதிரி பொருளாதாரம் சார்ந்த அழுத்தம் அப்படிங்கிறது அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகரவே விடாமல் வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துட்டு, என்னென்ன மாதிரியான தேவை அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று நான் ரெடி பண்ணேன். இது எல்லாமே நானே பண்ணினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. யாருமே அந்த மாதிரியான கிளைம் பண்ணவே முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தேவை, ஒவ்வொரு பிரச்சனைகளின் அடிப்படையிலே ஒவ்வொரு தீர்வு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதன் அடிப்படையில் NNN கனெக்ட் வேர்ல்டு அப்படிங்கிற நம்மளுடைய ஆன்லைன் ப்ளாட்ஃபார்ம் வந்து முழுமையான உருவத்தோடு தொடக்கத்திலிருந்து நம்ம கொண்டு வந்துட்டு இன்னைக்கு 100வது வாரத்தை சந்திச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த 100வது நாள், 100வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த NNN கனெக்ட் வேர்ல்டு தொடங்கப்பட்டதிலிருந்து பல கோணங்களில் நம்ம வந்து வேலை செய்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக NNN கரியர் கனெக்ட், ICTCS, இண்டோ சைனா ட்ரேட் கன்சல்டன்சி சர்வீசஸ், அதே போல் பிஸ்னஸ் வாக், மார்னிங்கில் வந்து பிஸ்னஸ் வாக், அந்த மாதிரியான நிறைய செயல்பாடுகள், நிறைய பயனடைஞ்சவங்க வந்து இருக்காங்க. சோம்பலை நம்ம வந்து முதல்ல முறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு உண்டான வெற்றி அப்படிங்கிறது தொடங்குது அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதை நான் ஆழமாக வந்து பின்பற்றிட்டு இருக்கிறதுனால இந்த NNN கனெக்ட் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கட்டமைப்பை எங்களால் உருவாக்க முடிந்தது. சரி, நெட்வொர்க்கிங், நர்ச்சரிங், நேவிகேட்டிங். நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இது வரைக்கும் எல்லாருமே நெட்வொர்க்கிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கோம். பிஸ்னஸ் மீட்டிங் போனால் மட்டும்தான் நெட்வொர்க்கிங் அப்படின்னு கிடையாது. புதிதாக ஒரு நபரை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு உண்டான நெட்வொர்க்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது பொருள். சரிங்க, எல்லாருமே நெட்வொர்க்கிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறீங்க? நெட்வொர்க்கிங் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதை நர்ச்சர் பண்ணணும், நேவிகேட் பண்ணணும். இப்போ இது ஒரு சிறந்த உதாரணத்தோடு உங்களுக்கு நான் பகிர்றதுக்கு விரும்புகிறேன். அதாவது ஒரு செடியை நீங்கள் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க, அல்லது தேவை இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க. தேவை இருக்குன்னு சொல்லி வாங்கி வந்த பின்னால் அந்த செடிக்கு உண்டான வாங்கிட்டீங்க இல்லையா, உங்களுடைய தேவையை அறிந்து வாங்கிட்டீங்கிறது நெட்வொர்க்கிங்னு வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு நர்ச்சர் பண்ணணும். அதுலேருந்து நர்ச்சர் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அதை எடுத்து அதற்கு உண்டான ஊட்டம் கொடுத்து தண்ணி, அதற்கு உண்டான ஒரு கட்டமைப்பு உருவாக்குனீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான், அதை பேணி பாதுகாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதுலேருந்து ரிசல்ட் கிடைக்கும், பலன் கிடைக்கும். இப்போ நம்ம செடி வைக்கிறது எதுக்கு வைக்கிறோம்? ஒரு பலனை எதிர்பார்த்து தான் வைக்கிறோம். அந்த பலனை எதிர்பார்த்து வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பலன், நர்ச்சரிங் அப்படிங்கிறத நேவிகேட் பண்ணினா மட்டும்தான் வந்துட்டு அதுக்கு உண்டான பலனை கிடைக்கும். அப்போது நெட்வொர்க்கிங் நம்ம பண்ணிடுறோம், நர்ச்சரிங் பண்ணுறது கிடையாது. நேவிகேஷன் அப்படிங்கிறதுலே நம்ம ஒரு மிகப்பெரிய பிளாங்க் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து உணர்ந்தோம். அதன் அடிப்படையில் அதற்குன்னு ஒரு கட்டமைப்பு நம்ம ஆரம்பத்திலேயே உருவாக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யாரெல்லாம் இதில் மெம்பர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு கம்பல்சரியாக வந்துட்டு ஒரு நெட்வொர்க்கிங், நர்ச்சரிங், நேவிகேட்டிங் அப்படிங்கிற அடிப்படை கல்வி வந்து வேணும். அப்படிங்கிறது அடிப்படை கல்வி இல்லாமல் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. அப்போ அடிப்படை கல்வி வேணும் அப்படிங்கிறதுக்காக நெட்வொர்க்கிங், நர்ச்சரிங், நேவிகேட்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு
கோர்ஸை நாங்கள் வந்து உருவாக்கி அந்த கோர்ஸின் மூலயமா இருக்கிறவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில் 5லிருந்து 7 மணி அப்படிங்கிறது பவர் கனெக்ட் 120 அப்படின்னு வச்சுருக்கோம். பவர் கனெக்ட் அப்படின்னா 120 நிமிடங்களில் உங்களுடைய கனெக்ஷன்ஸை வந்துட்டு எப்படி பவர்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அடிப்படை. இது எல்லா பல்வேறு அமைப்புகளில் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நம்ம மறுக்கிறதுக்கு கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம வந்து அதை தான் பின்பற்றுறோம். ஆனாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம செஞ்சுருக்கோம். என்னென்ன சின்ன சின்ன மாற்றங்கள்? நீங்கள் வீட்டிலிருந்தே உட்காந்து இந்த செஷனில் வந்துட்டு அட்டன் பண்ண முடியும். முதல்ல தொடர்பில் இருக்கணும். முதல்ல தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளால் கொண்டு போய் சேர்த்த முடியும். அப்போது நம்ம தொடர்பில் இருக்கிறதுக்கே தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி போக முடியும்? ஸோ அதுதான். அப்போது தொடக்கத்தில் தொடர்ந்து நம்ம தொடர்பில் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கியிருக்கோம். அதன்படி ஒவ்வொரு வாரமும் காலை வியாழக்கிழமை 5லிருந்து 7 மணிக்கு நாம் கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது ஒரு ரூல், ஃபண்டமெண்டல் ரூல். அதுக்கப்புறமேல தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும், நிகழ்ச்சிகளை கலந்து உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கணும். அது அப்படியான சில கட்டமைப்புகள். அதாவது குற்றம் இல்லாத நாடுகள் அப்படின்னா ஏன் குற்றம் வந்து இல்லாத நாடுகள் வந்துட்டு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே சட்டங்கள் கடுமையாக இருக்குது. சட்டங்கள் கடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது குற்றங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் சதவிகிதத்தில் குறைவாக இருக்குது. அதே போல தான் நெட்வொர்க்கிங், நர்ச்சரிங், நேவிகேட்டிங் அப்படிங்கிற இந்த NNN கனெக்ட் வேர்ல்ட் அப்படிங்கிற இந்த ஆன்லைன் ஃபோரமில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம ஆரம்பத்திலேயே திட்டமிட்டு வச்சுருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு கட்டமாக நகர்த்துறதுனால என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அது சரியான புரிதல் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளோட தொடர்புலையே இருப்பதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகளை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். அது மட்டும் போதுமா அப்படின்னா அது மட்டும் போதாது. அப்போது தொழில் குரு அப்படிங்கிற நான் என்ன பண்ணியிருக்கேன்னா SAS அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். SAS அப்படிங்கிறது SAS, செல்ஃப் வெல்ஃபேர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வெல்ஃபேர், சோஷியல் வெல்ஃபேர். அப்போது என்னது இந்த வெல்ஃபேர் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃப்ரேம் ஒர்க் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நாம் நல்லா இருக்கணும். நம்மளுடைய ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், சிஸ்டம்ஸ் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது தர முடியும். நீங்கள் எந்த தொழில் முனைவோரை போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க எதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, காசு சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தன்னை ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும். தன்னை ஒழுங்குபடுத்திக்கிறது அப்படிங்கிறது என்னதுங்க? இப்போ இந்த ஃபோரமில் இருக்கிறவங்க நிறைய பேர் எங்கிட்ட வந்து கலந்துக்கும் போது கேட்பாங்க, என்ன சார் ரொம்ப ஸ்கூல் மாதிரி நீங்கள் வந்து இருக்கிறீங்களே அப்படின்னு. நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நான் வந்து நல்லா ஆய்ந்து பார்த்துட்டு தான் இந்த விஷயத்தை நான் வந்து ஒரு உருவாக்கம் பண்ணியிருக்கேன். எப்போ வந்து நம்மளுடைய பள்ளி பருவத்திலிருந்து இந்த ரேங்க் ஷீட்டை காமிச்சு அப்பா கிட்ட போய் கையெழுத்து வாங்குற பழக்கம் எப்போ தேவையில்லைன்னு ஆச்சோ, அதாவது கல்லூரிகளுக்கு எப்போ நம்ம போயிட்டு அரியர் அப்படிங்கிற சிஸ்டமை வச்சு பண்ணணுமோ அன்னையோட இந்த என்டையர் ஒழுக்கம் அப்படிங்கிறதே வந்து கெட்டு போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஆமாம் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எப்போ நம்ம கல்லூரி அப்படின்னு உள்ளுக்குள்ள என்டர் ஆகணுமோ நம்ம தேவைக்கு நம்ம எப்போ வேணால் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு போகிறதுங்கிற நினச்ச நேரத்துக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது நம்மளுடைய பழக்கம் அப்படிங்கிறது அங்கே மாறி போச்சு. அப்போது ரேங்க் கார்டு வந்துட்டு இருந்தது, நம்ம வந்து ஒழுங்காக இருந்தோம். குறைந்தபட்சம் நம்ம வந்துட்டு அதாவது அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. இப்போது இங்கே இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தொழில் முனைதல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும் பொழுது நிறைய பேர் நீங்கள் எப்போ தொழில் தொடறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல படிச்சுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. வேலைக்கு போயிட்டு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறமேலு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பொருளாதார சுமை அவங்களுக்கு ஏற்பட்டுருது. கடன் வாங்கிடுறாங்க, கடன் வாங்கி செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறமேலு அதை அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து ஏற்படுது. அப்போ கூடுதலாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, பத்தாததுக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துட்டு தேவையான அளவுக்கு அவர்களுடைய காலத்தை என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமேலு
தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் வரும்பொழுது உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இடத்துல அவங்களுக்குமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தொழில் தொடங்கணுங்கிற சிந்தனை எப்போ வரணும்? ஒரு கல்லூரி பருவத்தில் என்ன நம்ம படிச்சுட்டு இருக்கோமோ படித்து முடிச்சதுக்கு அப்புறமேல வரணும். மனசாட்சியோட பேசும் பொழுது இன்னைக்கு தொழில் தொடங்குற எல்லாருமே லக்கில் தான் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்காங்க தவிர ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டில் யாருமே பண்ண கிடையாது. அப்போ கல்வி திட்டம், அந்த கல்வி திட்டத்தை நம்ம வந்து குறை சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது அரசியலா மாறிடும். அடிப்படையான கல்வி அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அதுதான் உண்மை. அப்போ சரி ரைட்டு, நம்ம எல்லாத்தையும் குறையே சொல்லிட்டு இருக்க வேணும். நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது தான் இதுக்கு ஒரு அடிப்படை கல்வி தகுதி வேணும் அப்படிங்கிறதுல நாமளே வந்து ஒன்று உருவாக்குறோம். ஒன்னொன்னையும் நம்ம அரசாங்கத்தையே நாடிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது முடியாது. அல்லது அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அலுவலர்கள் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அந்த அலுவலர்கள் அவங்களுக்கு உண்டான பணிச்சுமை, அவங்களுக்கு உண்டான வேலைகள் அப்படிங்கிறத ஒழுங்கா செஞ்சிட்டு இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். ஏன்னா நீங்க தான் வந்து போய் அன்றாட பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒரு அடிப்படையே இல்லை. நீங்க என்ட்ரி ஆகும் பொழுது நீ கடனோட ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுது என்ன, நீங்க ஏற்கனவே வாங்கி வச்சுட்டு இருந்த ஒரு கடனோட வாங்கி வைக்கும் போது எப்படி நீங்க பிசினஸ் கண்டிப்பா அது அடுத்த கட்டத்துக்கு நடத்த முடியும்? முடியாது. அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ செல்ஃப் வெல்ஃபேர் அப்படிங்கிறது வேணும். சரி ரைட்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வெல்ஃபேர், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது யாரு நினைச்சிட்டு இருக்கோம்? நாம நினைச்சிட்டு இருக்கோம் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷனு ஒரு ஆளாவே பார்க்கறது கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சிஸ்டம் நீங்க என்ன ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது எல்லாமே ஒரு உயிருள்ள பொருட்களா, ஒரு உயிருள்ள நபரால தான் அது வந்து இயங்குது அப்படிங்கிறத மறந்துடுறீங்க. ஆட்டோமைசேஷன் அப்படிங்கும்போது பர்சனல் டச்சே இல்லாமல் போயிட்டு இருக்குது. எதை தொட்டாலும் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகும்பொழுது உங்ககிட்ட இருக்கிற நுண்ணறிவை செயல்படுத்துறதுக்கு தான் இந்த செயற்கை நுண்ணறிவை தவிர்த்து எல்லாத்தையும் அதுகிட்ட நீங்க விட்டீங்க அப்படின்னு சொன்னா அது சரியான போக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கமர்ஷியலா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கஸ்டமர் உங்க கிட்ட தாங்க பேச விரும்புறாரு. கஸ்டமர் நீங்க பேசி அவரை கன்வின்ஸ் பண்றது தான் அவர் விரும்புறாரு. சரிங்களா? நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல யாரோட நீங்க கனெக்ஷனா இருக்கணும்? உங்க பிசினஸ் உங்களை விட பாத்துக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதே போல ஒரு சிஸ்டம் நீங்க உருவாக்கணும். உங்களை போல பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் உருவாக்கணும்னு சொன்னா அவருக்கு உண்டான அதிகாரத்தை நீங்க வழங்கினா தானே கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா எப்படி முடியும்? புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வெல்ஃபேர் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது. இது ரெண்டுமே முடிஞ்சிருச்சுங்க. அப்பதான் நீங்க சொசைட்டிக்கு நீங்கள் எதாவது பண்ண முடியும். சோஷியல் வெல்ஃபேர் அப்புறமேல நம்ம யோசிப்போம் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணுறது அப்படிங்கிறது. முதல்ல இந்த வெல்ஃபேர் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க், சாஸ் வெல்ஃபேர் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்குள்ளார நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் உணர்ந்தேன். அதை நான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த சிஸ்டம் உள்ளுக்குள்ளார கொண்டு வரும். அப்போது என்என்என் கனெக்ட் வேர்ல்டுக்குள்ளார வரவங்க யாராக இருந்தாலும் உறுப்பினராக இருக்கணும். மீட்டிங் கரெக்டாக அட்டன் பண்ணணும். மீட்டிங் கரெக்டாக அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு அதாவது தொடர்ந்து பெற்றுக்கிட்டே இருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கணும். பயன்படுத்துறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கும்போது அந்த அறிவு பெற்று என்ன பிரயோஜனம்? ஒரு காமெடியில் வரும், பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். அதுக்கு அதை வந்து மெனக்கெட்டு எடுத்து போட்டு வரணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது இல்லையா? அப்போ இதை நீங்க செயல்படுத்துறதுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிஸ்டத்துக்குள்ளார நீங்க இருக்கணும். ஒரு ஃபோரமுக்குள்ளார இருக்கணும். உங்களை கேட்கறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஆள் நீங்க உருவாக்குங்க. நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். ரேங்க் ஷீட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்துட்டு இப்போ எப்போ நம்ம ஃபாலோ பண்ணாம இருக்க ஆரம்பிச்சோமோ அன்னையிலிருந்து நம்மளுடைய ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை. டிபெண்டன்சி சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகம் ஆயிடுச்சு. சமுதாயம் அப்படிங்கிறது ஒருத்தவங்க சார்ந்து இருக்க வேண்டியதுதான். அதெல்லாம் மறுப்பதற்கே இல்லை. ஆனால் முழுமையா சார்ந்தே இருக்கிற ஒரு மாதிரியான ஒரு சூழலை நீங்க எதுக்கு உருவாக்கிக்கணும்? சரிங்க, உருவாக்கியாச்சு. உருவாக்குனதுக்கு அப்புறமேல என்ன பண்றது அப்படிங்கும்போது தான் இந்த இடத்துல நம்ம வந்து சந்திக்க வேண்டிய நம்மளுடைய தேவையை சந்திப்பதற்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. அந்த பிளாட்ஃபார்ம் சரிங்க, பிளாட்ஃபார்ம் இது வந்துருச்சுங்க. அந்த பிளாட்ஃபார்முக்கு உண்டான கட்டணம் அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டணம் தான். நான் வேர்ல்டுலேயே சொல்லுவேன் என்ன, நாம் ஒன்றும் வந்துட்டு அது ஆர்கனைசேஷன், அதாவது என்ஜிஓ கிடையாது. என்ன, எங்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது வந்துட்டு
கன்சல்டேஷன் எனக்கு ஐடியா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கட்டணத்தை சொல்லுவேன். கட்டணத்தை சொன்னதுக்கப்புறம் பதிலே இருக்காது. சிலர் வந்துட்டு பெருசாக வணக்கம் போடுவாங்க. என்னைக்கு நீங்கள் ஃப்ரீ அப்படிங்கிற மனநிலையை, இலவசங்கிற மனநிலையை விடுறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசை இருக்கா. ஒரு ஆலோசகரை, நான் இல்லை யாராக இருந்தாலும் ஒரு ஆலோசகரை நீங்கள் போய் பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அவங்கள பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் முதல்ல கட்டணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு பழகுங்க. நீங்கள் கட்டணம் என்ன அப்படிங்கிறத கேட்காம என்ன எப்படி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் வந்துட்டு இது பண்ண போக முடியும்? எப்படி நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை வந்து முழுமையாக ஒப்படைக்க முடியும்? அப்போ கட்டணம் என்னங்கிறது நீங்கள் கேட்டு பழகுங்க. உங்களுடைய தொழிலில் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு ஃப்ரீயாக கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இல்லை. கேட்குறேன் நான், ஒத்துக்குவீங்களா? இல்லை, அது சரியா? அது மாதிரியான மனப்போக்குங்கிறது சரியா? சரியில்லை. அப்போது முதல்ல அடிப்படையாக என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நெட்வொர்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, நர்ச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, நேவிகேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக பார்த்துட்டு யூடியூப்பில் அல்லது சமூக வலைத்தளங்கள் வேறு இடத்துல கொடுக்கக்கூடிய தகவல்களை பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. அதுதான் சரி அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வர வேணாம். அதை உண்டான உங்களுக்குன்னு உண்டான ஒரு ஆலோசகரை கரெக்டாக தேர்ந்தெடுங்க. எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி கேட்குறீங்களா? தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியலன்னா எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு செஷனாகவே நம்ம வந்து கொடுக்குறோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில். அதனால தான் தொழில் குரு அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் ஃப்ரீயே கிடையாது. எதாக இருந்தாலும் கட்டணம் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான் அடிப்படை காரணம். நீங்கள் இலவசமாக பெறக்கூடிய பொருளினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? நான் சொல்கிறது அதுக்கு உண்டான வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த நெட்வொர்க்கிங், நர்சரிங், நேவிகேட்டிங் அப்படிங்கிற இந்த ஃபோரமானது எப்படி வந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் விரிவாக நிறைய எனக்கு ஸ்க்ரீன்லாம் ஷேர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு தான் ஆசை. இருந்தாலும் நீங்கள் கேட்காமல் அதை நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. எதாக இருந்தாலும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. ஒவ்வொரு வாரமும் வியாழன் காலை 5லிருந்து 7 மணி வரைக்கும் நம்ம தொடர்ந்து கடந்துட்டு தான் இருக்கோம். கீழே இருக்கிற nnconnectworld.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. அது உள்ளுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உண்டான அடிப்படை ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்று வரும். அதை நீங்கள் பாருங்கள். செயலி கூகுளில் போயிட்டு ஸ்பேஸ் விடாமல் இந்த லோகோ இருக்கு இல்லைங்களா, லோகோ இருக்கிற மாதிரி NNN கனெக்ட் வேர்ல்டுன்னு சொல்லி ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுங்கள். பின்னால் இருக்கிற லோகோவில் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கிற லோகோ உங்களுக்கு வரும். அந்த லோகோ கிளிக் பண்ணுங்கள். ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே போங்க. NNN கனெக்ட் வேர்ல்டு அப்படிங்கிற ஆப் மட்டும்தான் பிஸ்னஸ் பீப்புளையும் கனெக்ட் பண்ணக்கூடிய, பிஸ்னஸ் பீப்புளையும் கன்சியூமரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம். இது கம்யூனிட்டி பேஸ்டு ஆப்பு. இங்கே நீங்கள் கனெக்ஷனில் இருக்கிறீங்க, பிஸ்னஸ் பீப்புள்ஸோட கனெக்ஷனில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது கேட்கும். ஒத்த கருத்துள்ளவர்கள் இங்கே நிறைய பேர் பயணிச்சுட்ருக்கோம். ஒத்த கருத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஒத்த செயலை, ஒரு வெற்றிகரமான செயலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன அறிமுக உரையை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறமேலே நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதை நான் லைவில் சொல்லிவிட்டு மீதியை நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் நடத்தக்கூடிய வியாழன் முதல் வியாழனில் காலையில் 5லிருந்து 7 மணி வரைக்கும் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுகளையும் நீங்கள் உருவாக்கிக்கணும். அதற்குண்டான கட்டண விவரங்கள் என்ன ஏது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம 17/4/2025 100வது வாரம் அப்படிங்கிறதுனால சிறப்பு சலுகையாக உங்களுக்கு உண்டான இருக்குது. இன்றைக்கி 11:59 வரைக்கும் நம்ம அதற்கு உண்டான ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். போய் பாருங்கள் கீழே. அதற்கப்புறமேல வழக்கமாக நம்மளுடைய மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப நாமினலான அமௌண்ட்டு தான். நாமினலான அமௌண்ட்டுன்னு சொல்கிறீங்களே, எவ்வளோன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற கேள்வியும் நீங்கள் அடுத்தது எழுப்புவீங்க. வருடத்திற்கு 987 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான ஃபிக்ஸ் பண்ணதுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எங்கிட்ட அலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க. பெரும்பாலான அழைப்புகள் நானே தான் தொடர்பு கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல் செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத எனக்கு தேவையான பொழுது தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கிட்டு முழுமையாக அதையே தான் பண்ணணும்
அப்படின்னு இல்லாமல் திரும்பவும் நம்ம வந்து இங்கே என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறோமோ அதை திருப்பி நோக்கி ஓடுவோம். அதனால நீங்க பேச விரும்புறதுங்கிறது ஒரு மனிதனோட அப்படிங்கிறத நான் புரிஞ்சிருக்கேன். அதனால எல்லா அழைப்புகளையும் பெரும்பாலும் நானே தான் வந்து கையாளுறேன். ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிற அவங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு அதை நான் வந்து என்னுடைய என்னுடைய தேவை இருக்கக்கூடிய நண்பர்களை, என்னுடைய தேவை இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களை நான் வந்துட்டு வீணடிக்க விரும்பலை. அவர்களுடைய கனவுகளை நான் வீணடிக்க விரும்பலை. அதே போல் முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கான ஒரே தீர்வு ஒரே தேர்வு அப்படிங்கிறது தொழில் குரு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். தொழில் குரு யூடியூப் சேனல் போங்க, சமூக ஊடகங்களில் தொழில் குருன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் என் கூட தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு கலந்துரையாடல் வேணும் அப்படின்னு சொன்னால் கட்டணமில்லாத கலந்துரையாடல்களை நான் வந்து அனுமதிக்கிறது கிடையாது. அதே போல் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு காலை 5லேருந்து 7 மணிக்கு டெடிகேட்டட் சர்வீஸ் பிஸ்னஸ் குரோத் ஸ்கேனிங் கைடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை, கன்சல்டேஷன் நிகழ்ச்சியை டைலர் மேடு உங்களுக்குன்னு உண்டானது. அந்த செஷனில் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்துட்டு நம்ம பண்ண மாட்டோம். ஜூமில் உங்களுக்கு உண்டான கஸ்டமைஸ்டு ப்ரோக்ராம் வந்து நான் ஏற்கனவே லான்ச் பண்ணியிருக்கேன். தேர்ந்தெடுத்த எப்படி ஒரு விவசாயி தேர்ந்தெடுத்த நெல்லையோ தேர்ந்தெடுத்த விதைகளை வந்து நேர்த்தியான விதைகளை அவர் பயிரிடுறாரோ, அதே போல் நானும் தேர்ந்தெடுத்த நண்பர்களோடு, தேர்ந்தெடுத்த தொழில் முனைவோரோடு, உண்மையிலேயே முனைப்பாக இருக்கக்கூடிய தொழில் முனைவோடு தான் என்னுடைய நேரத்தை நான் செலவிட தயாராக இருக்கேன். அப்படிங்கிறதுனால இந்த சிறப்பு ஏற்பாடுகள் நான் செய்திருக்கேன். தொடர்ந்து நம்ம கலந்துரையாடல் செய்வோம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க, நம்ம அங்கே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.